கிரந்தத்துல தியான தீப பிரகரணத்துல இருக்கும். தியான தீப பிரகரணத்துடைய எண்டுல இருக்கும். என்ன விசேஷம் நம்ம பார்த்துருக்கோம்னா, உபாசனையினால முக்தி வருமா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை. நிர்குண உபாசனை தானே பண்றான், அது நிர்குண உபாசனை தானே, அப்போ வந்துதானே ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம். சகல பிரம்ம உபாசனைல நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கும் மேல இருக்கக்கூடிய வேதாந்தமானது ஸ்பஷ்டமா நிர்குண பிரம்ம உபாசனையில அகம் பிரம்மாஸ்மின்ற புத்தி வருது. அகம் பிரம்மாஸ்மின்ற புத்தி ஒரு காலத்துல அதையே அவன் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கும் ஞானம் வரும்னு சொல்றதுதான் நியாயம். அவனுக்கு வராது. பெருமை வேதாந்தம் கேட்டு இருந்தாதான் அது விசாரம் பண்ண 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 இந்த நாலேஜ் ஆனது கிளாரிட்டியா வந்ததுனால ஞானம் வருதுன்னு சொல்றேன் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, அப்பா உபாசனையானது மனசனால பண்ணக்கூடிய விஷயப்பா, மனசனால பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ஒரு கர்மால சேர்ந்தது. மானசிக கர்மா தானே உபாசனையும். அந்த உபாசனையினால ஞானம் வரும்ன்றதுக்கு பிரமாணம் கிடையாதுப்பா. ஆனா பிரமாணத்தின் மூலமாக, ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக ஞானம் வருகிறதுன்றதுக்கு நமக்கு எத்தனையோ ஸ்ருதிகள்லாம் இருக்கு. ஞானாதேவத்து கைவல்யம், நாண்ய பந்தா வித்யதே அயனாய, இப்படிப்பட்ட ஸ்ருதி எல்லாம் நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால அதை தானே ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்ததே. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த நிர்குண பிரம்ம உபாசனையானது இவனை அப்படியே ஐசண்டு போய் அவனுக்கு ஞானத்துக்கு ரொம்ப நெருக்கமா, இவனுக்கு பிரதிபந்தக இருக்கிறதுனாலதானே இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் என்னதான் படிச்சா ஞானாதேவத்து கைவல்யம்னா கூட அவனுக்கு ஞானம் நீதான் பிரம்மம் நீதான் பிரம்மன்னு தெரியாது. தெரிஞ்சதனே ஆனா கூட அவனுக்கு நான் பிரம்மம் என்ற கான்பிடன்ஸ் ஆன வரவே இல்லையா. குணாதீதனை பத்தி படிக்கும் பொழுது நான் யாரோ பத்தி படிக்கிறேன் இல்லையா, என்னை பத்தி அது சொல்றதுன்றது எனக்கு வரமாட்டேங்கிறது இல்லையா. எப்பெல்லாம் பிரம்மத்தை பத்தி பேசுறதோ அப்ப என்னை பத்தி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. ஆனா அது பேசுற காலத்துல நன்னா இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு நான் எப்படி அந்த குணாதீதனால நிலை அடைவேன் அப்படின்ற கவலையானது இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா, அப்ப அது பிரதிபந்தகம் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான். சுதியோ கிளியரா சொல்லிட்டு நீதான் பிரம்மன்னு, அப்படி இருந்தும் நீ நான் பிரம்மம் என்று உணர்னா அது யாருடைய தப்பு? உன்னுடைய தப்பு தான். ஏன் உன்னுடைய தப்பு? உங்ககிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தினால நீ உணரல அப்படின்றது தானே அர்த்தம். சாஸ்திரம் எப்படி போய்க்கும், குரு எப்படி போய்ப்பாரு, அவர்தான் கரெக்டா சொல்லிட்டாரு நீதான் பிரம்மன்னு, அப்படியே எனக்கு வரலையே அப்படின்னுனாக்க அதை இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணிட்டே இருக்க வேண்டியது இல்லையா. சிந்தனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையானது ஒரு நாள் அதை காட்சி கொடுக்கறதுன்னு வச்சுக்கோ. அப்ப காட்சி கொடுக்கறதுன்றத ஒத்துட்டு தானே சார் ஆகணும். அதுலதான் ஒரு சின்ன வித்தியாசம். அது காட்சி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்தக்கரண சுத்தி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அது ஞானமாக ஆயிடுச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நிர்குண உபாசனை பண்ணும் பொழுது பிரம்ம விசாரமும் கூட சேர்த்து 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 பண்ணிட்டே வந்தானே. ஆனால் இந்த பிரம்ம விசாரத்தினால அந்த விசாரமும் இதுவும் சேர்ந்து பிரதிபந்தங்கள் இந்த உபாசனையினால போறது, அந்த ஞானமானது வருகிறது, அவனுக்கு இந்த ஜென்மாவிலேயே வந்து விடுகிறது. அப்படி ஒரு வேளை வரலை என்றால் அவன் அனுதினமும் இந்த பிரம்ம சிந்தனம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அவனுக்கு அடுத்த ஜென்மாவில நிச்சயமாக வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நிறைய ஸ்ருதிகள்லாம் சொல்றது, எப்படி நினைத்து கொண்டே போகிறானோ அப்படிதான் அடுத்த ஜென்மா அப்படின்னு. சரி, தான் அடுத்த ஜென்மால அவனுக்கு ஞானம் வந்து முக்தியை அடைவான், அல்லது மரண தருவாயில் வருவான், அல்லது அடுத்த ஜென்மால கர்ப்பத்திலேயே வருவான் வாமதேவ மாதிரி. அதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவன் கிரமமுக்தியாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உபாசனைக்கு வித்யானே பேரு. வித்யாஞ்சா அவித்யாஞ்சான்னு சொல்லும் போது, வித்யா அவித்யான்னாக கர்மாவை சொல்லும் போது வித்யான்னு உபாசனையே சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வித்யான்ற பேரு எப்படி சார் உபாசனைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இது மோட்சதாயகமா தான் இருக்கு. ஆனா என்ன, கிரமமுக்தி பலகமாக இருக்கிறது. அவன் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் தத்துவமசி என்ற ஒரு ஆச்சாரியனான பிரம்மா சனந்தனர் இவர்கள் மூலமாக உபதேசிக்கப்பட்டு அவன் பிரம்ம ஞானத்தை பெறுகிறான் அப்படின்னு கிளியர் கட்டா பார்த்துட்டே வந்தோம். பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, சார் இது நீங்க சொல்றது கரெக்ட் சார், நித்திய நிர்குண ரூபமாக இருக்கக்கூடியதுனால அவனுக்கு வருகிறதுன்னு அப்போ எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜென்மாலேயே வருதுன்னா எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி. விசாரம் இல்லைன்னு அப்படின்னாக்க அதுக்கு அவர் என்ன சொன்ன, சம்வாதி பிரம நியாயன அவனுக்கு கரெக்டா அது வரும்போது அவனுக்கு அந்த உபாசனா டைம் ஒரு பர்டிகுலர் டைம் அவனுக்கு வரும்போது அந்த கர்ம சித்தி ஆயிருது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இவ்வளவு நாள் அந்த உபாசனை பண்ணதனுடைய பலனாக இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மின்றது புரிக்கிறது.
அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்றீங்க சார், உபனிஷத்துலாம் அங்கங்க கிளியர் கட்டா சொல்றது நிர்குண உபாசனையினால ஞானம் வருகிற முக்தி வருகிறது. அப்போ அந்த ஸ்ருதியெல்லாம் எடுத்துக்க மாட்டாரா? உங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய ஞானாதேவது கைவல்யம் நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய நிச்சாய சம்ருத்தி முகாத்விஜம் ஆச்சாரியா பிராப்தா வித்யா ஏவ சாதிஷ்டம் பவதி அப்படின்ற சௌகரியமா உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த ஒரு மந்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு ஞானத்தினாலதான் முக்தின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லப்பா, மிச்ச உபனிஷத்துகள் எல்லாம் கூட சொல்லும் பொழுது கூட என்ன அர்த்தத்துல சொல்றதுங்க அப்படின்னா நம்ம தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சகுன உபாசனையினால அவன் முக்தி அடைகிறான்னு சொல்லிட்டுன்னா ஒரு இடத்துல படிச்சீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், சகுன உபாசனையினால நிர்குண உபாசனைக்கு வந்து, நிர்குண உபாசனையினால ஞானத்துக்கு வந்து, ஞானத்தினால அவன் முக்தி அடைகிறான் அப்படின்னு சபலை வழிதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இப்படியே பண்ணக்கூடாது அப்படின்றது. அப்போ கிளியர் கட்டாவே சொல்லியிருக்கேன் சார் ஜாபால உபனிஷத்துல அவிமுக்த உபாசனத்தினால அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு புருவத்துக்கு நடுவுல நாசியில இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு அவிமுக்தம்னு பேரு. அந்த அவிமுக்தமான ஆக்யா சக்கரத்துல இவன் வந்து உபாசனை பண்ணானா அவன் பிரம்மத்தை அடைகிறான்னு கிளியர் கட்டா சொல்றது அப்படின்னு 140வது ஸ்லோகத்துல சொன்னார். அவிமுக்தோபாசனேன தாரக பிரம்ம புத்திவது. பாருங்க, அவிமுக்த கஷேத்திரத்துல உபாசிப்பதனால எப்படி தாரக பிரம்மத்தினுடைய ஞானம் ஏற்படுகிறதோ அப்படி நிர்குண உபாசனாத்து ஜாயதே தீஹி மூல அவித்யா நிவர்த்திகா. அப்படி அவித்தியை போக்கக்கூடிய ஞானம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிருக்கு. அது மட்டும் இல்ல, நரசிம்மதாமினி உபனிஷத்துல நம்ம பார்த்தோம் சோகாமஹா நிஷ்காமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சோகாமஹா நிஷ்காமஹான்னு 5வது மந்திரத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் 6வது மந்திரத்துல போய் 7வதுல போய் ஆத்மனா ஏகி துர்யாக அசரீரஹா நிரீந்திரியாக அப்ராணாக சச்சிதானந்த மாத்திரஹா அப்படின்னு கிளியர் கட்டா இந்த பிரம்ம ஞானத்தை தான் சொல்லி. அதுக்கப்புறம் 8வது மந்திரத்துல அபயம் ஏதத் பிரம்ம அபயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு இந்த 3 மந்திரத்தையும் ஒன்னா இவர் ஸ்லோகத்துல போட்டு சோகாமஹா நிஷ்காமஹா இதி அசரீரோ நிரீந்திரியா அபயம் ஹி இதி முக்தத்வம் தாபனீகே பலம் சுதம். கிளியர் கட்டா நிர்குண உபாசனைக்கு ஞானம் தான் பலம் அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னதுதான் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்பா, உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினால இவனுக்கு அந்த உபாசனையினுடைய பலனானது என்ன, இவனுக்கு விசாரத்தினால வரக்கூடியதான ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற அறிவை உண்டு பண்ணுகிறது. அந்த அறிவை சாட்சாத்கரித்தவுடன் அவன் ஞானியாகிறான்ற அர்த்தம் தான் அங்கேயும் வருகிறது. அப்படின்றத 142ல கிளியர் கட்டா புரிய வச்ச. உபாசனஸ்ய சாமர்த்தியாது வித்யோத்பத்தி பவேத். உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினால அது என்ன ஆகுது, அது போன உடனே அந்த அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய இவ்வளவு நாள் அவன் கேட்டுக்கொண்ட விஷயமானது ஸ்புரணமானது ஏற்பட்டது, வித்யானது உற்பத்தி ஆகிறது. என்ன பிறகு இப்படி சொன்ன இப்படி நான் சொல்லிட்டேன்னாக்க உன்னால கேள்வி கேட்க முடியாது. நான் இங்க பந்தா இது சாஸ்திரம் நைவ விருத்தியதே. நீங்க பாருங்க, நானிய பந்தா வித்யதேயனாய ஞானாதேவத்து கைவல்யம் நிச்சாய தன் முகாத்ரவை போன்ற உபனிஷத் வாக்கியங்கள் எதுவும் விரோதமாக ஆகவே ஆகாது. ஆகையினால ஞானத்தை தவிர வேற வழி கிடையாதுன்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஞானத்தினாலதானே இங்கேயும் வருது. உபாசனையினால அந்த உபாசனை கரெக்டா நின்னுது. அதுக்கப்புறம் இவனுக்கு ஞானம் உண்டாச்சு. அந்த ஞானத்தினால முக்தி வருகிறது. அப்படிதான் அர்த்தம். இப்படி அர்த்தம் வச்சுட்டீங்கன்னாக்க ஒரு இதுவும் கிடையாது. அதனால தாபனிய உபனிஷத் சொன்னதும் கரெக்ட், அந்த 3 மந்திரங்கள் சொன்னதும் கரெக்ட், அபிமுக்த உபாசனை ஜாபால உபனிஷத் சொன்னதும் கரெக்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லி அதற்கு பிறகு ஒண்ணு சொன்னார், நிஷ்காமோபாசனஸ்ய. இப்ப இது ஒரு ப்ராப்ளம் வந்து நிர்குண உபாசனையை பத்தி நம்ம பேசிட்டே வந்தோம் கரெக்டா. சில சமயத்துல சகுண பிரம்ம உபாசனைக்கும் பலனானது பிரம்மலோகம். இப்ப நம்ம இந்த டாபிக் ஓவர். இந்த டாபிக்ல இருந்து நிஷ்காம உபாசனை பண்ணா இந்த ஜென்மாலேயே அது ஞான உற்பத்தியை கொடுக்கலாம், அவனுக்கு ஞானத்தை
இல்லை என்றால் அடுத்த ஜென்மால அது நிகழலாம். ஓகே, அப்படி இல்லை என்றால் இவன் பிரம்மலோகத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லு. நிர்குண உபாசகன் பிரம்மலோகத்துக்கு போகலாம்னு சொல்றது கரெக்டா இருக்கு. கரெக்டா. இப்போ இந்த ஸ்ருதி எல்லாம் எடுத்து பார்த்தா சகுன பிரம்ம உபாசகனும் பிரம்மலோகம் போறான்னு வருது. இப்ப எப்படி இதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்றதுக்காக இப்போ 145 என்ன சொன்னார்? நிஷ்கோம உபாசனாத் முக்தி தாபனீயே சமீரிதா பிரம்மலோகா சகாமஸ்ய சைத்ய பிரஷ்னே சமீரிதா. இங்க தாபனீய உபனிஷத்துல நிர்குண பிரம்ம உபாசனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க நிஷ்காம உபாசனையினால முக்தி இப்படி வருதுன்னு இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. தாபனீய சமயக் கீதிதா நன்னா சொல்லப்பட்டது ஒத்துக்கிறாங்க. நீங்க இன்னொரு உபனிஷத்து இருக்க அதை விட்டல, அது என்ன? பிரஷ்ன உபனிஷத்துல அங்க என்ன ஆச்சு? பிரஷ்ன உபனிஷத்துல சைத்திய பிரஷ்னம், சைத்தியா சத்தியகாமா 6 சிஷ்யர்கள் விபலாதரை கேட்டாங்க. அதுல 5வது மனுஷன் வந்த பேர் வழியானவன் சத்தியகாம சைத்தியா அப்படின்னு பேரு. அந்த சத்தியகாமன் இல்ல, நம்ம சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய சத்தியகாமன் இல்ல, இவர் பேரு சைத்திய சத்தியகாமஹான்னு பேரு. அவரை தான் இங்க அவர் மீன் பண்றாரு. ஏன்னா இவர் சைத்திய பிரஷ்னே அப்படின்றாரு. சைத்தியனுடைய பிரச்சனை, அதுக்காக சத்தியகாம பிரச்சனைன்னு சொல்லாம சைத்திய பிரச்சனைன்னு சொன்னதுனால அவருடைய பேரும் சத்தியகாமன் தான். சைத்திய பிரச்சனம் என்ன? காயனாந்தம் ஓங்காரம் அவித்யாயீத கதம் லோகம் ஜெயதி. சாகர வரைக்கும் ஒருத்தன் ஓங்காரத்தையே உபாசித்துக் கொண்டிருந்தானே, ஆனால் அவனுக்கு எந்த லோகம் போகிறான் அப்படின்னு கேட்டான் சிஷ்யன். அதுக்கு குருவான அப்பா, அவன் சகுனமா பண்ணாலும் நிர்குணமா பண்ணாலும் ஓங்காரத்தை பண்ணா அவன் மேல பிரம்மலோகத்துக்கு போறான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. அகார பிரதானமாக அவன் உபாசனை பண்ணான்னாக்க இந்த பூமியிலேயே நல்ல ஏழத்தை அடைகிறான். அப்புறம் 2 மாத்திரையாக உபாசனை பண்ணான். அகார உகார பிரதானமாக திரிமாத்திர பிரதானமாக உட்கார்ந்துதான் அவன் மேல அந்தரிக்ஷ லோகம் போறான். அந்தரிக்ஷ லோகத்துல சொர்க்க லோகத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்க எல்லா போகங்களையும் அனுபவித்து விட்டு க்ஷீணே புண்ணிய அதுக்கப்புறம் இங்க ஒரு நல்ல வீட்டுல பிறக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, 3 சேர்ந்து உபாசனை பண்றாங்க. அவன் எங்க போறான்? அவன் என்ன பண்றான்? நேர பிரம்மலோகத்துக்கு போயிடுறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அவன் என்ன பண்றான்? திருப்பி வரதே கிடையாது. அவனுக்கு அங்கேயே இருந்து கொண்டு அங்கேயே அவன் வேதாந்தத்தை படிச்சு, இதை இங்க படிக்கிற நம்ம இப்ப வேதாந்தத்தை அவர் அங்க போய் படிக்கணும், அவ்வளவுதாங்க. அங்க போய் படிச்சு அங்கேயே அவன் முக்தியை அடைந்து விடுவான். அங்கேயே கல்பம் முடிகிற வரைக்கும் அங்கேயே அவன் இருந்து விட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டோட எப்படி இருந்தாலும் அவன் திரும்பவும் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சைத்திய பிரச்சனத்துல சகுன பிரம்மா நிர்குண பிரம்மா 2மே ஓங்காரம்னு சொல்லிருக்கு. அப்ப 2 பேருக்குமே பலன் அங்க சொல்லியிருக்கு. 2 பேருமே பிரம்மலோகம் போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சந்தேகம். இப்போ நான் சொன்னது இவர் சொல்றாரு. இப்போ உபாஸ்தே திரிமாத்திரேன பிரம்மலோகே சநீயதே சயே தஸ்மாத் ஜீவகணாத் பரம் புருஷம் ஈக்ஷதே யதா திரிமாத்திரேன உபாஸ்தே. யார் ஒருவன் 3 மாத்திரைகளோட பிரணவத்தையே பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ அவன் பிரம்மலோகே சநீயதே. அந்த உபாசனையினால அவன் பிரம்மலோகத்துக்கு நீயத்தை அழைத்து செல்லப்படுகிறான். He is being carried to பிரம்மலோகம் அப்படின்றாரு. அங்க போன உடனே அவன் என்ன பண்றான்? ஏ தஸ்மாத் ஜீவகணாத் பரம் புருஷம் ஈக்ஷதே. அவன் அந்த பிரம்மலோகத்துக்கு போயிட்டு இந்த ஹிரண்ய கர்ப்பரையுடைய லோகத்தை விட மேலானதான ஹிரண்யகணா ஜீவகணாத் பரம், ஜீவகணாத்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்ற ஜீவகணாத் பரம், ஹிரண்ய கர்ப்பரை விட சுப்பீரியராக இருக்கக்கூடிய புருஷம் ஈக்ஷதே. சகுன பிரம்மமாக இருக்கிறதை விட நிர்குணமான அந்த பிரம்மத்தை அவன் அடைகிறான். அங்க இரண்ய கர்ப்பரை விட மேலான பரபிரம்மத்தையே அங்க நேரில் பார்க்கிறான், உபாசனை பண்ணிக்கிறான். நிர்குணத்துக்கு சகுனத்திலிருந்து நிர்குணத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயமானது
இது ஏதோ உபனிஷத்துல சொல்லியிருக்கு, நான் சொன்னேன்னு மாத்திரம் இல்ல, இது சூத்திர பாஷ்யங்கள்லயும் சொல்லியிருக்கு. சூத்திர பாஷ்யத்துல ஈக்ஷதி கர்மாதிகரணம் அப்படின்னு ஒண்ணு, அங்கேயும் இதை பத்தி பேசுறது. இந்த மாதிரி பிரம்மலோகத்துக்கு போகிறவர்கள் உபாசகர்கள் அங்கே போய் அங்க வந்து பகவானால இவர்களுக்கெல்லாம் வேதாந்தம் படிச்சு அங்கேயே ஜீவன் முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு. காரியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகாரம், அங்கேயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அப்பிரதீகாலம்பன அதிகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் அப்பிரதீக ஆலம்பனாது நயதி இது வாதராயணா அதோஷாது தத்ரதுஷ்ச அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல. அது எப்படின்னாக்க, இந்த அப்பிரதீக ஆலம்பனா, பிரதீகத்தை அவலம்பிக்காதவர்களையும் நயதி இதி பாதராயணா அப்படின்னா, அவர்கள் பிரம்ம உபாசகர்கள் பிரதீக உபாசகர்கள் ரெண்டு பேருமே அந்த லோகத்துக்கு தான் போறாங்க, பிரம்ம லோகத்துக்கு தான் போறாங்கன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. உபயதா அதோஷா, ரெண்டு பேருமே எங்கேயுமே சுத்தி வாக்கியம் வந்து இதை இல்லன்னு சொல்லவே இல்லை, வித்தியாசப்படுத்தவே இல்லை. ஸ்மிருதியானது சகுன உபாசனையும் நிர்குண உபாசனையும் சேர்த்துதான் எல்லா இடத்துலையும். நம்ம இப்போ சும்மா அப்படி பிரிச்சு பேசிருக்கோமே தவிர, நீ பார்த்தனா பிரம்ம ஓங்கார உபாசனையினால பிரம்ம பிராப்தி இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவர் பிப்பலாதர் என்று சொல்ற பரஞ்ச அபரஞ்ச ஓங்காரம், சகுனமும் ஓங்காரம் தான், நிர்குணமும் ஓங்காரம் தான். அப்ப இந்த ஓங்காரத்தை உபாசிக்கிறவர்கள் எல்லாம் பிரம்மலோகத்துக்கு போறாருன்றாங்க. அப்படி என்ன சொல்ற, நிர்குண உபாசகர்கள் பண்றவர்கள் தான் போறார்கள்னு சொல்றாங்கன்னா அதுவும் தடுக்கல எந்த சொல்லியும் அப்படின்னு அது வேற டிஸ்கஸ் பண்ணி ஆமான்னு வேற சொல்லியிருக்கு. சகுன பிரம்மமா இருந்தாலும் நிர்குண பிரம்ம உபாசகமா இருந்தாலும் எல்லாரும் அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா தக்ரது நியாயேன அப்படின்னு வேற சொல்ற. தக்ரது அப்படின்னாக்க தத் பாவா, என்ன பாவத்தோட அவன் இருக்கானா, எம் வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு முதல்ல பார்த்தா இல்லையா, எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு வேற சொல்றது. இதுக்கு பேர் தான் தக்ரது நியாயம் அப்படின்னு இத சொல்றாரு 145. அப்பிரதீக அதிகரணே அப்பிரதீகாலம்பனே அதிகரணே பிரம்மசூத்திரே, அப்படி பிரம்மசூத்திரத்திலேயே இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்குப்பா. தக்ரது நியாயா ஈவிதா, அங்க தக்ரது நியாயம், எதை நினைத்து ஒருவன் உபாசிக்கிறான் அவன் அதுவாகவே ஆகின்றான். நான் இந்திரன் ஆகணும் நினைச்சிட்டு உபாசனை பண்ணிட்டு இருந்தான்னாக்க நான் இந்திரன் ஆகிடுவேன். நான் யமனா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவன் உபாசனை பண்ணா அவன் வந்து கட்டோபனிஷத்துல பாரு, எனக்கு இந்த போஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றது, என்னுடைய வித்தியினுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யம தர்மராஜாவே சொல்றாரு. சோ இப்படி இருக்கிறதுனால தத்கிருது எதை அவன் நிர்குண உபாசகன் நிர்குணமான ஒரு சொரூபத்தை அடைகிறான், சகுண உபாசகனான சகுணமான ஒரு தேவதா பாவத்தை அடைகிறான். இப்படி இவர்கள் ரெண்டு பேருமே பிரம்மலோக பலம் சொல்லியிருக்கு. ஈவிதா ரெண்டு பேருமே தத்கிருது நியாயேன பிரம்மலோக பலம், சகுண பிரம்ம உபாசனை பண்றவனுக்கும் நிர்குண பிரம்ம உபாசனை பண்றவனுக்கும் அப்பிரதிகாதிகரணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்மாத் சகாமஸ்ய இதி வர்ணிதம், ஆகையினால நமக்கு என்ன தெரியுது, சகாமனாக இருந்து சகுணோபாசனம் பண்றவனுக்கும் பிரம்மலோகம், நிர்குணம் பிரம்ம உபாசனை பண்றவனுக்கும் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் என்ன, நிர்குண பிரம்மோபாஸ்தி சாமர்த்தியாது தத்ர தத்துவம் அவேக்ஷதே புனராவர்த்ததே நாயம் கல்பாந்தே விமுச்யதே. நிர்குண பிரம்ம உபாசன சாமர்த்தியாது நிர்குண பிரம்ம உபாஸ்தி சாமர்த்தியாது, அந்த நிர்குண பிரம்ம உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே தத்ர தத்ரனதும் பிரம்மலோகே, இப்ப அதான டாபிக், பிரம்மலோகே பலம் அப்படின்னு சொன்னார்ல ஈரிட்டா, தத்ர பிரம்மலோகே தத்துவம் அவேட்சதை, அங்க போய் அவன் இந்த தத்துவத்தை அவேட்சதை நன்கு காண்கிறான் அப்படின்னா சாட்சாத்தான். நிர்குண பிரம்ம உபாசனையின் சாமர்த்தியத்தினாலேயே பிரம்மலோகத்துல இந்த தத்துவத்தை சுத்த பிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை சாட்சாத்காரம் செய்கிறார் அப்படின்னு
கிளாரிட்டியா சொல்லிட்டாரு வித்தியாசம். நிர்குண உபாஸ்தி சாமர்த்தியாதே தத்ர பிரம்மலோகே தத்துவம் அவேக்ஷதே. இந்த ஜீவ பிரம்ம தத்துவமானது பிரம்ம தத்துவமானது காணப்படுகிறது, சாட்சாத்கரிக்கப்படுகிறது. அதனால அவன் புனராவர்த்தத்தே ந அயம், அவன் திரும்பவும் இந்த ஊருக்கு வருவது கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த உபாசனம் பண்றோம் வேதாந்தம் பண்றோம்னா நல்ல கதியை தான் அடைவார்கள். திருப்பி இன்னொரு தடவை இங்க வந்து அம்மா வயசுக்குள்ள பிறக்க மாட்டார்கள். நான் புனராவர்த்தத்தே அயம், இவர்கள் புனரா. ஆனா அதுக்குள்ள என்ன கல்பாந்தே, அங்க ஜீவன் முக்தராக இருந்து கொண்டு கல்பம் எப்ப முடியறதோ அப்பதான் அவளுக்கு விடுதலை. அது வரைக்கும் அங்க இருந்து கொண்டு இதுதான் பெரிய கல்பாந்தே சதி. எப்படி இருந்தாலும் இந்த ஊருக்கு வருதில்லை, அவ்வளவுதான் அப்படின்னு கிளியர் கட்டாக எல்லா உபனிஷத்திலையும் சொல்லி இருக்கிறது. அப்படின்னு 144வது இருக்கக்கூடிய உபாஸ்தே திரிமாத்திரேன பிரம்மலோகே சநீயதே அப்படின்னு சொன்ன வியாக்கியானமானது அப்ரதீகாதிகரணை இப்போ 145ல அந்த முதல் லைனுக்கு வியாக்கியானத்தை பண்ணார். இரண்டாவது லைன் 144ல சயே தஸ்மாத் ஜீவகணாதே பரம் புருஷமீட்சதே அப்படின்றது வியாக்கியானம் 146 இருக்குண்ணா. எவ்வளவு அழகா வந்தார். 144வது ஸ்லோகத்தினுடைய முதல் லைனுக்கு வியாக்கியானம் 145, இரண்டாவது லைனுக்கு வியாக்கியானம் 144. ரைட்டா? இப்படி பிரணவோ பாஸ்தயா பிராயா நிர்குணா ஏவ வேதகாக சொல்ற இந்த ஓங்கார உபாசனை பண்றவர்கள்லாம் எங்க சார் எங்கேயாவது பிரதீகத்தை வச்சுட்டு ஒரு ஓங்காரத்தை பொம்மையை வச்சுட்டு அபியாசம் பண்றாங்க. எல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த பிரம்மா மனசுல இருந்துச்சுன்னா எல்லா சன்னியாசியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சன்னியாசியும் ஓங்கார உபாசனை பண்ணி போட்டு இருக்கிறார்கள். இல்லையா? சன்னியாசியெல்லாம் அவளுக்கு அது விதி 20,000 தடவையாவது ஒரு தடவை பண்ணோம். இப்படி எல்லாரும் பண்றவர்கள்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? எங்கேயாவது ஒரு ஆலம்படம் வச்சுட்டு ஓங்காரத்தை வச்சுட்டா பண்றாங்க. எல்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லாம் நிர்குண உபாசகம் தான் பண்ற மாதிரி எதையும் பிடிச்சுக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அவெல்லாம் அந்த ஓங்காரத்தையே பிரம்மன்னு நினைச்சிட்டு ஒரு குணமும் மற்றதான அந்த ஓங்காரத்தை அவர்கள் பிரம்மம் என்று வைத்துக் கொண்டுதான் உபாசனை பண்ணுகிறார்கள். பிரணவோ உபாசையா. அதனால இவர்கள் எல்லாம் ஆல் தீஸ் பீப்புள் பிராயா இன் ஜெனரல் 99% இல்லையா பிராயா நிர்குணாயேவ வேதகாக எல்லாம் நிர்குண பிரம்மத்தை தான் பண்றாங்க. வேதத்துல சொல்ல நிர்குண பிரம்மத்தை தான் எல்லாரும் உபாசனை பண்ற மாதிரி தெரியுது. யாரோ கொஞ்சம் பேர் இல்லையா அதுல சகுன பிரம்ம உபாசனை இந்த கணக்கெல்லாம் வச்சு அப்படி எல்லாம் அதை கொஞ்சம் பிரதீகமாக வைத்துக் கொண்டு இப்படியும் சில பேர் உபாசனை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். கொச்சித்து சகுனதா அப்படி இல்லையா முக்தா இப்படி கொஞ்சம் பேர் இப்படி பண்றது இருக்கா இல்லையா? ஒரு ஓங்காரத்தை வச்சுட்டு உபாசனை பண்றவர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அது சகுனமாக உபாசனை பண்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆனா கொச்சித்து கொஞ்சம் பேர் தான் சகுனம். அவளுக்கு பிரணவோபாசன உக்தா, அவர்களுக்கு சகுனதா பிரம்மோபாசன உக்தா. சில சமயத்துல சகுனமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள்ல, இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா அங்க பிரஸ்ன உபநிஷத்துல கிளியர் கட்டா இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் பராபர பிரம்ம ரூபஹா ஓங்காரஹா உபவர்ணிதா விப்பலாதேன முனினா சத்யகாமாய பிருச்சதே. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பற்றி இப்போ ஸ்லோகமா சொல்றாரு. இப்படி விப்பலாதேன முனினா இப்படி கேள்வி கேட்கப்பட்ட விப்பலாதரானவர் கேள்வி யார் கேட்டது? சத்தியகாமாய பிருச்சதே. இப்படி சத்தியகாமினால் கேள்வி கேட்கப்பட்ட அந்த விப்பலாதர் அவனுக்கு என்ன சொன்னா பதில்? உபவர்ணிதா. அவனுக்கு என்ன வர்ணிச்சார் அப்படின்னா பரம் அபரம் பிரம்ம ரூபா ஓங்காரா அப்படின்னா சார் இந்த ஓங்காரமானது உபாசகனுக்கு சகுணமாகவும் இருக்கிறது, நிர்குணமாகவும் இருக்கிறது, பரமாகவும் இருக்கிறது, அபரமாகவும் இருக்கிறது அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. இதே ஸ்லோகத்துலதான் நம்ம 148 நம்ம பார்த்தோம் இல்லையா? சைபிய பிரஷ்னே சமீரிதான் 143 இதே விஷயத்தை அங்க பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இதே விஷயம் பரம் அபரம் ரெண்டுமே பிரம்ம ரூபம் ஓங்காரன்றதுக்கு இன்னொரு இடமும் இருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான கட்டோபனிஷம் ஏததாலம்பனம் ஞாத்வா யோ யத்
மகாராஜாவனால நச்சிகேதனுக்கு உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த கட்டோபனிஷத். எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டோபனிஷத்துல 6வது வங்கியில இல்லையா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, ஏதத்தாலம் முதல்லயே சொல்லிட்டார். சாரி, அவர் பிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பலம் ஏததாலம்பனம் ஞாத்வா யோ யத்விஜ்ஜதி தஸ்ய தத், எதை அவன் விரும்புகிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? நச்சிகேதத்துக்கு. இப்ப யமதர்மராஜாவானவர் என்ன சொன்னார்? ஏததாலம்பனம் ஞாத்வா அப்படின்ற மந்திரத்துல ஏததாலம்பனம் சிரேஷ்டம், இந்த ஓங்காரம் என்ற ஆலம்பனம் தான் ரொம்ப சிரேஷ்டம்பா. இதை அறிந்து கொண்டே ஆனால் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு. அங்கேயே எப்படி இருக்கு? சகுனமோ நீ நினைக்கிறியோ ஆசையோட நினைச்சா சகுனமாக ஆயிடுவா. நீ தேவதா பாவத்தை நினைத்து உபாசனம் பண்ணா தேவதா பாவத்தை அடைவா. நீ நிர்குண பிரம்ம உபாசகனாக இருந்தானா நீ நிர்குண பிரம்ம உபாசகத்தை அடைவா எங்க பிரம்ம லோகத்துல அப்படின்னு அங்க சொன்னார். ஏததாலம்பனம் ஞாத்வா யோயத் இச்சதி, யார் எதை விரும்புகிறானோ அது அவனுக்கு தஸ்ய தத்து, அது அவனுக்கு தத்து, அது அவனுக்கு கிடைக்கும். தஸ்ய தத்து பவதி, யாரு? யோ எது இச்சதி, யார் எதை ஆசைப்படுகிறானோ அது தத்து தஸ்ய அவனுக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு இது புரோக்தம். யாரால? யமேன, யமனாலையும் சொல்லப்பட்டது. யமேனாபி அப்படின்னா யமேனாபின்னா என்ன அர்த்தம்? விபலாதேனாபி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விபலாதர் சொன்ன மாதிரியே யமனும் என்ன சொல்லிட்டாரு? சத்கிருது நியாயன அங்க நடக்கிறது அப்படின்னு. அப்பிரதீகாரிகரணத்துல எப்படி நம்ம ஆச்சாரியால் வியாசர் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்களோ அதுக்கு காரணம் என்ன? இவெல்லாம் சொன்னதுனாலதான் அங்க அப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ப்ரூஃப் கொடுத்தாரு. பிறகு இஹவா மரணே சாஸ்ய பிரம்மலோகே அதவா பவேத் பிரம்ம சாட்சாத் கிருதி சம்யக் உபாசீனஸ்ய நிர்குணம். 149வது ஸ்லோகம், 150வது ஸ்லோகம். இஹவா மரணே ச, இஹவா நிர்குண உபாசகனுக்கு இங்கேயோ இகைவ இல்லையா அப்படின்னா இங்கேயோ இஹவா இல்லையா மரணே இல்லைன்னாக்க மரண சந்தர்ப்பத்துல அவனுக்கு இந்த ஞானமானது பகவானே வந்து அம்பாலே வந்து அகமித்தேவ பவானி என்ன அப்படின்னு உபாசகம் பண்றவனுக்கு அவனுடைய நம்பிக்கையானது கடைசி சமயத்துல முன்னாடி இந்த நிர்குண பிரம்மனை அந்த உபாசனையினுடைய பலனால அவள் என்ன பண்ணுவாங்க? மரண சந்தர்ப்பத்துல இவனுக்கு சாகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த உபதேசத்தை நன்னா கிளாரிட்டியோட பண்ணி இவனுடைய அப்டக்கிள்ஸ் எடுத்த பிறகு அவனுக்கு பிரம்ம ஞானத்தோட சேர்த்து போய் முக்தி அடையிறதான சான்சஸ் இருக்கு நிர்குண பிரம்ம உபாசகனுக்கு. அப்படியே இல்லைன்னு வச்சுங்க, எவ்வளவு சான்ஸ் பாருங்க அந்த உபாசகனுக்கு. இப்படி இல்லைன்னாக்க பிரம்மலோகே அதவா பவே 3 சான்ஸ் சொல்றாரு. ரொம்ப அனுபவபூர்வமா அந்த உபாசகர்களுக்கு எல்லாம் இங்கேயே வேதாந்தத்தோட சேர்ந்து உபாசனை பண்ணுவீங்க. நிர்குண பிரம்ம உபாசனையோட கூட சேர்ந்து பிரம்ம விசாரம் பண்ணீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தனாகலாம். இல்லைன்னா உபாசகனாக இருந்து கொண்டு நம்பிக்கையோட கவலைப்படாம இருங்க. மரண சந்தர்ப்பத்திலேயாவது அந்த பிரம்மமானது உங்களுக்கு எப்படி அவிமுக்த உபாசனத்துக்கு எப்படி சிவன் வந்து அங்க சொன்ன மாதிரி அம்பாள் வந்து கடைசியில சொல்ற மாதிரி இல்ல அந்த சந்தான உபாபாலனே வந்து உங்க காதல சொல்ற மாதிரி மரண காலத்திலேயும் இது சம்பவிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் பிரைட். இதுவும் இல்லைன்னாக்க உபாசனைக்குடைய வேல்யூவை பார்க்கணும். நீங்க இங்கேயே ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மரணத்துல ஃபெயிலிங் வச்சு பிரம்மலோகம் அங்க போனீங்கன்னா பிரம்மலோகத்துல நிச்சயமான சான்ஸ் இருக்கு. அங்க போனோடனே பிரம்மோட ஒன்லி திங் இஸ் முக்தி வந்து அங்க ஜீவன் முக்தனா இருக்கணும். ரொம்ப நாள் பொறுத்துதான் முடியும். இது போக கல்பம் அழிய வர வரைக்கும் நீங்க இருந்துதான் ஆகணும் இந்த உலகத்துல அப்படின்ற ஒரு அர்த்தத்துல பிரம்ம சாட்சாத் கிருதி சம்யக் உபாசீனஸ்ய நிர்குணம். இப்படி நிர்குண பிரம்மத்தை நிர்குணம் பிரம்ம உபாசீனஸ்ய நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கிறவனுக்கு பிரம்ம சாட்சாத் கிருதி பிரம்ம சாட்சாத்காரமானது சம்யக்கு நன்றாக பிரம்மலோகத்திலேயே
மரண சமயத்திலேயேவாவது அல்லது இங்கேயேவாவது ஏற்பட்டுவிடும் அப்படின்னு இந்த வேல்யூ ஆஃப் உபாசனைய ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். சொல்லிட்டு அப்பா தாத்பரியமா நான் சொன்னது இதெல்லாம் அவசியம் அப்படின்னு. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா என்னுடைய குருதான் ப்ரூஃப் அப்படின்னு வித்யாரண்யர் சொல்றாரு. பாருங்க, அர்த்தோயம் ஆத்மகீதாயாம் அபிஸ்பஷ்டம் உதீரிதः விசாராக்ஷம ஆத்மானம் உபாசீத இதி சந்ததம். அயமர்த்தா. நான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கேன் தியான தீப பிரகடனத்துல, திருப்தி தீப பிரகடன இதெல்லாம் எங்க இருந்து பேசுறேன்னு வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் எங்க ஆச்சாரியன் சொல்லி ஆத்மகீதாயாம், ஆத்மகீதையில சொல்லி கொடுத்து. ஆத்மகீதை அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா ஆத்ம புராணம் தான் ஆத்மகீதை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆத்ம புராணம் உபனிஷத்துகளை பத்தி 10 உபனிஷத்துகளை தத்துவத்தையும் சங்கரானந்த குரு அப்படின்றவர் தான் வித்யானந்தருடைய குரு. நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராச கிராக கிராசைக கர்மனே அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம அதை சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கணும். அப்பேற்பட்ட அந்த சங்கரானந்த குருவானவர் இதெல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காருப்பா அந்த ஆத்மகீதைய. அந்த ஆத்மகீதையை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொன்னதெல்லாம் அவர் சொன்னதுதான் அப்படின்னு. இப்படி சொல்லி அவர் என்ன அவர் தீர்மானமா சொல்லிட்டாருன்னா விசாரக்ஷம ஆத்மானம் உபாசீத இதி சந்ததம். என்ன சொன்னார் அவரு ஆத்மகீதையில அவர் சொன்ன விஷயம் என்ன? இவ்வளவுதான் பாருடைய விஷயம். விசாரக்ஷமா, விசாரம் செய்ய சக்தி இல்லாதவர்கள். விசாரக்ஷமா, எனக்கு வேதாந்தமா புரிய மாட்டேன் சார், என்னால முடியல சார் அப்படின்னு சொல்ல ஆத்மானம் உபாசீத, உங்களுடைய ஆத்மாவை சததம் உபாசீத இது எப்பொழுதும். நீங்க உங்களால உங்களுக்கு வேதாந்தம் எவ்வளவு படிச்சாலும் உங்களால கன்வின்ஸ் ஆகலைன்னா நானே பிரம்மம்னு எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். நான் எப்படி சார் பிரம்மம் ஆகுவேன், நான் எப்படி சார் பிரம்மம். ஆனா வேதாந்தம் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் சார். நான் ஸ்தூல சூக்மம் காரணம் சரிகிறார் எதிரிக்கா சச்சிதானந்த ஸ்வரூபா இதெல்லாம் புரியுது சார். ஆனாலும் ஒரு பிரச்சனை இருந்துனே இருக்கு சார். என்ன போய் பிரம்மன்னா என்னால ஒத்துக்க முடியல. இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு விசாரக்ஷமா இருக்கு. விசாரம் செய்யறதுல ஒரு சக்தி இல்லாம இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுறீங்க. என்ன பண்ணோம், சததம் ஆத்மாவும் பார்த்துங்க. இந்த எண்ணத்தையே வேதாந்தத்தை அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. வேதாந்தத்தை இதான் நான் தான் காரண சரீரா பஞ்சகோஷி அதீதா அல்ல நூமிர் தோயம் நவைவாத்ம இதெல்லாம் இந்த ஆச்சாரியாளுடைய கிருதிகள் எல்லாம் சொல்லிட்டே இருந்தீர்களானால் ஒரு நாள் நிச்சயமா சாட்சாத்காரம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு ஆத்ம புராணத்துல? அவர் சொன்ன அப்படியே அந்த 3 ஸ்லோகத்தையும் அப்படியே எடுக்கிறார். சாட்சாத் கர்த்தும் அசக்தோபி சிந்தையே மாம் அசங்கிதः காலேன அனுபவாரூடः பவேயம் பலிதோ த்ருவம். எப்பொழுதும் ஆத்ம ஞானம் பண்ணிக்கொண்டே வந்து கன்க்ளூட் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டா இறங்கி இதுதான் நீங்க பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த நிர்குண உபாசனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, கடைசியா உபாசனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த பிரம்மே சிவனாக வந்து அவிமுக்த உபாசனை சொன்ன மாதிரி அம்பாலே வந்து அகமித்வாயே பவானின்னு சொல்றவங்க அம்பாலே அந்த நிர்குண உபாசனை ஞானத்துக்கு கொண்டு விடுற மாதிரி இல்லையா, சந்தான கோபாலரே எப்படி அந்த கிருஷ்ண உபாசகர்களை ஞானத்துக்கு கொண்டு போறார்களோ அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பிரம்மமானது இவர் என்ன சொன்னார், ஏன் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் இன்னும் பிரம்மே, இந்த பிரம்மே என்ன தெரியுமா பண்றது, உங்களுக்கு உபதேசம் பண்றது. எப்படி சாட்சாத் கர்த்தும் அசக்தோபி, உனக்கு சாட்சாத்காரம் பண்றதுக்கு தெரியல, அதானே நல்லா கன்வின்சிங்கா இருக்க படிச்சே இருக்க சார், எனக்கு இந்த ஜென்மால நான் பிரம்மம் ஆயிடுவேனா சார் அப்படின்ற ஒரு சந்தேகம் நிச்சயமா ஆயிடுவேன். அசக்தா அப்படி உன்னால முடிவு உனக்கு தெரியாது, இருந்தாலும் சிந்தையே மாம் அசங்கிதா, என்ன நீ அந்த பிரம்மத்தை மறக்காம நம்பிக்கையோட இமேஜின் பண்ணிட்டே இருங்க. நிர்குணமும் பிரம்மமும் ஒண்ணுதான், நிர்குணமும் பிரம்மமும் ஒண்ணுதான், என்னுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். ஆனா எனக்கு ஷூரா நான் தான் பிரம்மன் சொல்ல முடியல என்றால், ஆனா எனக்கு கன்வின்ஸ் நான் தான் பிரம்மம். ஏன்னா வேதாந்தம் கேட்டு 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 பிரம்மத்தை பத்தி பேசுறதுன்னா என்னை பத்தி பேசுறதுன்னு எனக்கு தெரியும்.
நம்பிக்கொண்டே இருங்க. வேதாந்தம் தான் சத்தியம், அப்படியே பிரம்மன் தான் சத்தியம், நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு அந்த என்னை சாட்சாத்காரம் செய்ய அசக்தனாக இருந்த போதிலும் சந்தேகம் இல்லாமல் என்னையே சிந்தையே, என்னையே நினை. காலேன நாளடைவில் டோன்ட் வரி, அந்த நம்பிக்கை இருக்க இல்லையா, வேதாந்த கிளாஸுக்கு வரல இல்லையா, என்ன படிச்சுட்டே இருங்க. என்ன அந்த பிரம்மத்து மேல நம்பிக்கை வைங்க. என் மேல நம்பிக்கை வேண்டாம், உங்களுடைய புத்தி மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு வருமோ வராதோ என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு, என் மேலேயே வேண்டாம். அந்த சாஸ்திரத்துக்கு மேலே அந்த பிரம்மத்து மேல நம்பிக்கை வைங்க. அது என்ன பண்ணுவோம் பாருங்க, சொல்லி கொடுக்குறது. காலேன அனுபவாருதா, உங்களுக்கு சரியான காலம் வந்த உடனே உங்களுக்கு அந்த அனுபவமானது ஏற்படும். நீங்க இந்த கவலம் மாத்திரம் விட்டுங்க, ஐயோ எனக்கு வரலையே, நான் எப்படி பிரம்மமாவேன், எனக்கு வராது போல பேச அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் பார்த்து யுவர் ஜாப், யுவர் ஜாப் இஸ் டு டோட்டல் சரண்டர். அவரையே நினைச்சுட்டே இருக்கான், ஆம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி வேதாந்த சொல்றாரு, இவரும் கத்துறாரு, அதனால நான் பிரம்மமா தான் இருக்கணும்ன்ற அந்த நம்பிக்கையோட அசங்கிதா இருந்தீங்கன்னா காலேன அனுபவாகுதா. எப்படி சங்கரானந்தர் சொல்றாரு, நித்யானந்தருடைய குரு, காலேன அனுபவாருடா, காலத்துல சரியான நேரத்துல நாளடைவுல during the course of time, yeah, in due course அனுபவரூடா பவேயம், நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இதுதான் பலிதா துருவம், இது நிச்சயம். அது ஞாபகம், துருவம் துருவோ புத்தி மாதிரி இதுவும் நிச்சயம். என்ன நீங்க உபாசனை பண்ணிட்டே இருந்தீங்க, நானே பிரம்மம் நானே பிரம்மம் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா, எத்தனையோ கிளாஸ்ல எவ்வளவு கிளாஸ் கேட்டு 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 நானே பிரம்மம் நானே பிரம்மம் இத நம்பிக்கையா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க சாகத்துக்கு முன்னாடி நிச்சயமா இது ஞானத்தை கொண்டு விட்டுரும். அதனால இது ஒன்லி ஞானி அப்படின்னு வித்யாரண்யர் தன்னுடைய குருவனுடைய வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறார் நமக்காக. என்ன அது மாத்திரம் இல்ல, யதா அகாத நிதே லப்த்வா நோபாயோ கனனம் வினா மல்லாதேவி ததா ஸ்வாத்ம சிந்தாம் முக்த்வா நஜா பரஹா. இந்த விஷயத்தை ஆத்மகீதையில ஸ்ரீ சங்கரானந்தரே ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார், ஒரு எக்ஸாம்பிளோட புரியிருக்கிறார். எது வரைக்கும் சார் பண்றது, பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், நான் பாட்டு கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், நானே பிரம்மன் நானே பிரம்மன்னு இருக்கணும். அவன் பண்ணா வருவீங்க இவ்வளவு நாள் சார், இது கருமம் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா அவளே படாது. எது வரைக்கும் நீங்க கிணறு நோண்டுவீங்க, தண்ணி வர வரைக்கும் தானே வருது. தண்ணி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிணறு வருது. அது வரைக்கும் நீங்க பிரம்மஞானம் உங்களுக்கு போய்க்கிற வரைக்கும் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்துட்டே இருந்தா ஒரு நாள் வந்தவொடனே தானே உங்களுக்கு புரிஞ்சு போயிட போகுது, அது நின்று போயிட போகுது. அதையே நீங்க கவலைப்படுறீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது பண்ணிட்டே இருங்க, தானா சரியா. எப்படி யதா அகாத நிதேஹே லப்தௌ, அகாத டீப்பா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஷர்னு வச்சுக்கீங்க, அதுக்கு பதிலா இங்க வாட்டர்னு வச்சுங்க. இப்ப பெரிய போர்வெல் போடுறீங்க வீட்டுல, சில பேர் ஆத்துல 80 அடிக்கு போட வேண்டியிருக்கு, சில பேர் ஆத்துல 100 அடி போட்டாலும் வரமாட்டேங்கிறது. சில ஏரியா எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பாறையை குறைச்சின்னு போனீங்கன்னா 200 அடி போட்டாலும் வரமாட்டேங்கிறது. சில பேர் வீட்டுல எல்லாம் போட்டேன்னா 250 அடி போனாலும் வரமாட்டேங்கிறது. அப்பதான் வருது அந்த மாதிரி. ஆனா தண்ணி வந்த உடனே போர்வெல் நிறுத்திடுவீங்க, அதுக்கப்புறம் பைப்பை போட்டுருங்க. அதே மாதிரியே அகாத நிதேஹே லப்தௌ, ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியானது வந்து விட்டதே ஆனால் வீட்டுல போறீங்க, அது வரைக்கும் கணனம் அவசியமா இருக்கு, அது வரைக்கும் அந்த தோன்றது அவசியமா இருக்கு. கணனம் வினா, தோன்றதை தவிர வேற வழி. அதே மாதிரி உனக்கு பிரம்மஞானம் வேணும்னாக்கா அதை நினைச்சே பார்க்க வேண்டியதுதான். அது எப்போ வரும்ன்றது தெரியாது. சில பேருக்கு சீக்கிரமா வந்துடும், 1 வருஷத்துல வந்துடும், 2 வருஷத்துல வந்துடும், 10 வருஷத்துல வரும், 15 வருஷத்துல வரும், சொல்ல முடியாது. சில பேருக்கு கடைசி சமயத்துல கூட உபாசனையானது பலனை கொடுக்கலாம். ஆனா அது வரைக்கும் நம்ம வேதாந்த சிந்தனையோட இருந்துதான் ஆகணும். எப்படி ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வர வரைக்கும் தோண்டுவதை எப்படி விடாம நம்ம, வேற உபாயம் கிடையாது, வேற ஏதாவது வழி இருந்தா வேற வழி இங்கே தோண்டிதானே ஆகணும் தண்ணி வரணும்னா. அது மாதிரிதான் அப்படின்னு எக்ஸாம்பிள சொன்னார். இப்ப தாட்சாந்தம் 2வது லைன்ல மல்லாவே அப்படி என்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா, பிரம்மமே வந்து சொல்ற மாதிரி ஒரு அசியம் பண்ணி சங்கரானந்தர் எழுதியிருக்காரு, அதை கவனிக்கணும். மல்லாவே அப்படி தட்டா என்னை நீ அடையணும்,
அதே மாதிரிதான் அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க இவன் தோன்ற மாதிரி நீங்க சுவாத்ம சிந்தாம், உங்களுடைய ஆத்மாவையே நீங்கள் பிரம்மம் என்று நினைத்துக் கொண்டே தியானம் பண்ணிக்கொண்டே சிந்தாம்னா இந்த இடத்துல தியானம்னு அர்த்தம். எதை பண்ணா இத முக்தா முக்வா நாச்ச அபரஹா அபரஹா இல்லையா, அபரஹா வேற வழி இல்லப்பா இல்லையா, இதை விட முடியாது. அபரஹா முக்வா இந்த கணனத்தை விட்ட உபாயத்தை விட்டான்னாக்க அது கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஆத்ம சிந்தனம்ன்ற ஒரு சாதனையை விட்டுட்டான்னாக்க அவனுக்கு நீ பிரம்மமாகிறதுக்கு முடியாது. ஆகையினால இதை நீங்க கடைபிடிக்கணும். எப்படி தண்ணி வரதுக்காக தோன்றதெல்லானது அவசியமா இருக்கு, தண்ணி வந்தவன்னு இன்னும் போச்சோ, அதே மாதிரி எண்ணெய் அறிவதற்கு இந்த ஆத்ம சிந்தனமானது அவசியமாக இருக்கிறது. அதனால அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பண்றாரு. தேகோபலம் அபாக்கிருத்திய புத்தி குத்தாலிகாத் புனஹ காத்வா மனோபவம் பூயஹ த்ரிநீயாத்மாம் நிதிம் புமான். தேகமானது ஒரு பெரிய ராக்குப்பா. நமக்கு எத்தனையோ வருஷமாக நானு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ ஸ்தூல சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் நானு நினைச்சு அதனால இந்த பிரம்ம ஞானம் உள்ள இருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய தகராகாசத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த தேக உபலம், தேகம்ன்ற ஒரு வாக்கு இருக்க, அந்த தாகத்தை வேதாந்தம் கேட்டு உபாசனை பண்ணி அபாக்கிருத்திய இதை நீங்க அப்புறப்படுத்திதான் ஆகணும். அப்புறப்படுத்திட்டு அதுக்கு என்ன வழி அப்படின்னா புத்தி குத்தால காத் புனஹா, புத்தி எனக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு வேதாந்தம் குரு சாஸ்திரம் இவைகள்லாம் வைத்துக் கொண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் குரோபார் இல்லையா, இத உத்தாலக்கன்னா மண்வெட்டி, இதை வச்சுதான் இந்த மண்வெட்டியை வச்சுட்டுதான் இந்த உடம்ப நீங்க போயிட்டே இருக்கணும். இந்த புத்தியினாலதான் நீங்க டெய்லி நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த புத்தியினால அந்த தங்கத்தை பார்த்தோமே ஆனால் மோதிரம் இல்லை, தங்கத்தை வெளியில எடுத்து விட்டால் அந்த நகை இல்லை, தோடு இல்லை, ஒட்டியானம் இல்லை இல்லையா, மூக்குத்தி இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் தண்ணியதான். எந்த மட்டை இல்லாமல் நமக்கு அடுப்பு இல்லை, அகல் இல்லை, மட்டு இல்லை. அதே மாதிரியே ஆத்மா இல்லாமல் இந்த பாடி இல்லை அப்படின்னு புத்தியினால யோசிச்சு இந்த புத்தின்ற பாறையை, இந்த தேகம் என்ற பாறையை புத்தி என்ற குரோபார்னால வெட்டி எடுத்து நல்லா ஓட்ட போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள காத்வா மனோபோம் போயா திருப்பி காத்வா. எது வரைக்கும் காத்வா? அது தோன்ற அந்த மனசுல யோகே தங்குவாயா அப்படின்னு விசுதி சொல்லிட்டு அது என்னுடைய குகையில இருக்கிறது எனக்கு தெரியல வர பரியந்தம் அதை மனோபோம் போயா திருப்பி வேதாந்தத்தை படிச்சுட்டே பண்ணி கிருண்ணியாத்மாம் நிதிம் புமான், கடைசியில கிருண்ணியான் என்னை நீ அடைவாய், புதையலாகிய என்னை மனுஷனாக இருக்கக்கூடிய நீ எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான் சார் விஷயம். கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா ஞானி ஆகலாம் அப்படின்னு. அனுபூதே அபாவேபி பிரம்மாஸ்மித்யேவ சிந்த்யதாம் அப்யசன் பிராப்யதே ஞானாத் நித்யாப்தம் பிரம்ம கிம் புனஹ. லாஜிக் ஒண்ணு கொடுக்குறாங்க. எனக்கு நானே பிரம்மன்ற அனுபவமே இல்லையே சார். அனுபவத்தே அபாவத்தை இல்லாத நான் நானே பிரம்மம் நினைச்சிட்டு பண்ண எப்படி சார் அந்த பிரம்மம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நீ பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைத்து கொண்டே இரு. அனுபவம் இல்லாத போனாலும் நானே பிரம்மம் நினைத்து கொண்டே இரு, தியானம் பண்ணி கொண்டே இரு. ஏன் சொல்றீங்க? இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா தேவதாவுடைய தேவத்தி இப்போ ஜபம் பண்ற காலத்துல அவன் தேவத்தியா இல்ல இல்லையா? ஜபம் பண்ற காலத்துல யமனா இருந்தானோ இல்ல, இந்திரன் இந்திரனா இருந்தானோ இல்ல, அக்னியா இருந்தாரா, பகவானா இருந்தாரா இல்ல. அவெல்லாம் இல்லாத போனா கூட அவெல்லாம் பண்ணி அந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள்ன்றத நம்ம படிக்கிறோம். அசத்து அப்படி ஞானாத்து பிராபியத்தே அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இல்லாத வஸ்துக்கள்லாம் கூட, இல்லாத ஒரு நிலையை கூட தியானத்தினால அவர்கள்லாம் அடைந்தார்கள்
ஆப்தமா இங்க பிரம்மம் இருக்காருன்னாக்க அவர் எப்படி சார் உங்களுக்கு தோணாம இருப்பார்? இந்த கான்பிடன்ஸ் வேண்டாமா? இவ்வளவு தூரத்துக்கு சாஸ்திரமும் குருவும் எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க தான் பிரம்மன் நீங்களும் கன்வின்ஸ் ஆகும் பொழுது நீங்க நானே பிரம்மன் நினைச்சிருந்தா அந்த பிரம்மா எப்படி உங்களை அடைவிக்காம போகும்? அந்த பிரம்மா ஒண்ணு இல்லாத பொருளை தியானம் பண்றக்கூடிய இந்திரனே இந்திரன் ஆகிறான், யமன் யமன் ஆகிறான் அப்படின்னு தெரியும் பொழுது இல்லையா, நிச்சயமா இருக்கக்கூடிய உங்ககிட்டயே தகராகாசத்திலேயே உட்கார்ந்து அந்த அப்படின்னு நீவாரசு பரமாத்மா இருக்காருங்கிறவர் அவர் எப்படி சார் வெளியில வராம போவாரு? கான்பிடன்ஸோட பண்ணணும். நீங்க பண்ணேன்னா நிச்சயமா அடைவார். அப்படி இது யார் சொன்னது? வித்யாரண்யர் சொன்னார். அந்த 3 சொன்ன வச்சு அதை அப்படியே சம்மப் பண்ணி வித்யாரண்யர் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். தியான தீப பிரகடனம் பண்றவாருக்கு நிச்சயமா வேதாந்த பிராப்தி சாட்சாத்கார ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படும். அனாத்ம புத்தி சைதில்யம் பலம் தியானாத் தினே தினே பஷ்யன்னபி ச நச்சேத் த்யாயேத் கோபரோஸ்மாத் பசுர்வேத. இவ்வளோ தூரத்துக்கு தியான தீப பிரகடனமும் வந்துட்டு பஞ்சதசியும் படிச்சுட்டு வேதாந்தத்தையும் நன்னா கேட்டுட்டு யாருக்காவது சந்தேகம் வருமா? இல்லையா? இத அனாத்ம புத்தி சைத்தல்யம், அபிமானம், அகங்காரம், மமக்காரம் என்ன இது இந்த கிளாஸுக்கு வந்து 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 கேட்டு கேட்டு வீட்டுல இருக்கும்போதெல்லாம் இதே சிந்தனம் பண்ணி நானே பிரம்மன்னு சிந்தனம் பண்றதுனால என்ன ஆகுதுன்றது முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களை அறியாமலேயே உங்க கையில இருக்கக்கூடிய அகங்காரமும் மமக்காரமும் இந்த அனாத்ம புத்தியானது சிதிலமாகிறது. அனாத்ம புத்தி சைத்தல்யம் சைத்தில்யம் பலம் தியானாத். நீங்க பண்ற தியானத்தினால தினே 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 தியானாத்து அனாத்ம புத்தி சைத்தல்யம் பலே பலம் பவதி. உங்களுக்கு அது கிடைக்கிறது சார். இப்படி இருக்கிறது நல்லா தெரிஞ்சு கூட பஷ்யன்னபி இப்படி தெரிஞ்சுட்டோம் இதை கண்டினியூ பண்ணாம விட்டுலாமோ? அப்படி விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சாட்சாத் பசு துல்லியம் நச்சேத்யாயே. இவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சு கூட நீங்க இந்த வேதாந்தத்தை நான் விட்டுற நடுவுல அப்படின்னு யாராவது சொல்லுவானோ? சொன்னான்னா அவன் என்ன அர்த்தம்? கோ அபரஹா அஸ்மாத் பசு. இவனை பசுவை விட வேற என்னன்னு இவனை சொல்றது வத. நீ கொஞ்சம் சொல்லுங்களேன், இவனை வேற என்னதான் சொல்றது? இவ்வளவு தூரத்துக்கு கன்வின்ஸ் ஆகி வேதாந்த கிளாஸுக்கு வந்து அந்த வேதாந்தம் தான் சத்தியன்னு தெரிஞ்சு நானே பிரம்மன்னு தெரிஞ்சு அதை அவன் நினைக்காம விடுவானே. ஆனா இந்த லைஃப் முழுக்க நான் அதை விட்டு இல்லை சார், நான் பார்த்தேன் சார், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவனை என்ன சொல்றது? சாட்சாத் பசுன்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்றது? நான் இவ்வளவு தூரம் நான் 140 155 வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் பேசி அப்படியே அவன் கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் மிருகம், அவன் போங்க. மனுஷனா பிறந்து மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அறிவில்லாத பசு மாதிரி அவன் இருக்கான்றதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி முடிக்கப்படாது. தேகாபிமானம் வித்வசி. அங்க அனாத்ம புத்தின்னு சொன்னார். அது என்ன அனாத்ம புத்தி? நான் தானே சொன்னேன் அகங்காரம் மமக்காரம். இவர் சொல்றார் தேகாபிமானம் வித்வசிய தியானாத். தேகத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் இந்த தியானத்தினால விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஆத்மானம் அத்வயம், இருக்கிறது ஆத்மாதான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை பஷ்யன் பார்த்து விடுவான். அதற்கு பிறகு மத்தியஹா, இந்த மாற்றல் மனிதனானவன் அமிர்தஹா பூத்வா, அமிர்தனாகி விடுகிறான். அப்படி பாகி அத்திர பிரம்ம சமஸ்து, இங்கேயே இப்பொழுது இங்கேயே ஹியர் அண்ட் நவ் அத்திர பிரம்ம சமஸ்னுதே, இவன் பிரம்மன் அப்படின்னு பிருகதாரதி அங்க கட்டோபனிஷத்தும் ஜன்ம சொல்றது. பிரமுச்சன் சர்வே பிரமுச்சந்தே காமாயே ஸ்திதா அதமத்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே, அத்ர மத்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. அத்ர இங்கேயே, ஹியர் அண்ட் நவ், இங்கேயே இப்பவே அவனுக்கு பிரம்ம ஞானம் வரும். டோன்ட் வரி. ஆகையினால் நீங்க இந்த வேதாந்தத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஒரு கேரண்டி கார்டு. நீங்க பிரம்மமாக இருக்க போறேன்னு கவலைப்படுறேன். நீங்க பிரம்மன் நான் சொல்றேன், நான் கேரண்டி கார்டு கொடுக்குறேன். யூ ஆர் கோயிங் டு டை ஒன்லி அஸ் பிரம்மன். வாங்க சார், நீங்க ஒத்துக்கலன்னாக்கா அதுக்காக நீங்க பிரம்ம இல்லாம ஆயிடுவீங்களா?
நீங்க இல்ல உலர்னாக்க நான் ஒத்துப்பேனா அப்படின்ட்டு எல்லாம் பிரம்மமாதான் அத்தனை பிரம்ம சமஸ்தி இங்கேயே கிடைக்க போகுது. நீங்க என்ன பண்ண தேகாபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணா ஆத்ம தியானம் பண்ணிட்டே இருக்கும். ஆத்மாவை எப்படி தியானம் பண்ண அத்வயமா ஆத்மானம் வித்யாயே இப்படின்னு பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதை நாளடைவுல காணவுன்னு மத்தியகா அமிர்தகா பவதி அசமிருத்தியோ மிருதோ பவதி அத்திர பிரம்ம சமஸ்துதே அப்படின்னு கட்டோபனிஷத்தம் அதே விஷயம் 4வது அத்தியாயத்துல பிரதாரண்ய உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கிறது. அதனால மத்தியகா அமிர்தகா பவதி எப்போ அது மட்டும் இல்ல அத்திர இண்டீடு இங்கேயே அத்திர இங்கேயே ஹியர் பிரம்ம சம் அஷ்ணுதே நன்கு சமயக் அஷ்ணுதே நீ முழுக்க பிரம்மமாகவே சாட்சாத்கரித்து விடுவாய், பிரம்மத்தை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வளவுதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். தியான தீபம் மம் சம்யகே பராமிருஷதியோ நரஹா உக்த சம்சய ஏவாயம் யாயதி பிரம்ம சந்ததம். இப்படியாக யோ நரஹா எந்த ஒரு மனிதனானவன் பூர்வ ஜென்ம புண்ணியவசத்தினால இந்த தியான தீப பிரகரணத்தை கேட்கிற மாதிரியும் சொல்ற மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ இல்லையா, அவனுக்கு அந்த மனிதன் தியான தீபம் இமம் சமயக் பராமரிசதி இதை நினைத்து நினைத்து பரிசீலனை பண்றானோ பராமரிசதி இதை தியான தீபம் என பிரகரணத்தை சமயக் நன்றாக பராமரிசதி பரிசீலனை பண்ணி கொண்டு புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்? சம்சயா ஏவாயம் எல்லா விதமான டவுட்டும் அவனுக்கு போட்டிவிடும். சம்சய முக்தகா பவதி சந்தேகங்கள் விலகினவனாக ஆகிடுவான். அது மட்டும் இல்லை தியாயதி பிரம்ம சந்ததம் இடைவிடாமல் அந்த பிரம்மத்தையும் தியானம் செய்வான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரத்தை பிரம்ம ஞானத்தை யாராவது விட்டு விடுவார்களா? ஆகையினால அவன் இடைவிடாமல் பிரம்மத்தை தியானமும் செய்வான். இந்த தியான தீபத்தை யார் ஒருவன் நன்கு புரிந்து கொண்டு பரிசீலனை பண்ணுகிறானோ அவன் எல்லா சந்தேகம் விலகினவனாக இடைவிடாமல் இந்த பிரம்மத்தை தியானம் செய்வான் என்ற நம்பிக்கையோடு எழுதப்பட்டது. இதை படித்து இந்த தியான தீபம் பிரகரணத்தின் மூலமாக அனைவரும் அந்த பிரம்ம ஞானத்தை அடைவதாக அப்படின்னு சொல்லி அருமையாக வித்யானந்த சுவாமிகள் வித்யாரண்ய சுவாமிகள் தியான தீப